நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னப்பா இப்படி உளர்ற? நான் எப்ப செத்து போனேன்? இதோ உன் முன்னாடி உயிரோட நிக்கிறேனே. ஆனா எங்க ரெக்கார்டு படி நீங்க இறந்து போயிட்டீங்க சார். உனக்கு மூளை குழம்பி போயிருக்காயா? கூப்பிடு, உன் ஆபீசரை கூப்பிடு. நான் உன் முன்னாடி கல்லு மாதிரி நிக்கிறேன், உன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடா நான் செத்து போயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அதாவது சார் இங்க பாருங்க. நான் என்னத்தையா பாக்குறது? நீ பாரு. என்ன கொலை பண்ண பாக்குறியா? உன் மேல கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவேன். என் பென்ஷன் இவன் சூட்டிக்க பாக்குறான். கிருட்டு பைய. சார் கண்டபடி எல்லாம் பேசாதீங்க. வேணும்னா நீங்களே பாருங்க. இங்க பாருங்க. டேட், அதான். ஆனா தாத்தா உயிரோட தானே இருக்காரு. தாத்தா தாத்தா தள்ளி போடா, நான் உயிரோட தான் இருக்கேன். இல்ல சார், நீங்க இறந்து போயிட்டீங்க. வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு வெளியில இவர் பேரு போர்டுல இருக்கும்ல, அதான் அம்பர்நாத் கஷ்யப்னு, அதுக்கு கீழே அமரர்னு எழுதிடுங்க. இருங்க தாத்தா, நான் பேசுறேன். என்ன பேசுறீங்க? இவர் தான் உங்க முன்னாடி நிக்கிறாருல. இன்னைக்கு காலையில எழுந்து அழகா வீட்டுல டிஃபன் சாப்பிட்டாரு. 3 பேரும் சேர்ந்து ஆட்டோல வந்திருக்கோம். வர வழியில என் தலையில 3-4 வாட்டி அடிச்சாரு. இதை விட வேற என்ன வேணும்? சார் நான் ரெக்கார்ட் படி தான் பேசுறேன். எங்க கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்ல என்ன எழுதிருக்கோ அதை தான் நாங்க ஏத்துப்போம். நான் இவரை கொலை பண்ணிடுவேன். லிசன் மிஸ்டர், அது எப்படி தாத்தாவை டெட்னு உங்க இஷ்டத்துக்கு நீங்க டிக்ளேர் பண்ணலாம்? நீங்க டேட்டாவெல்லாம் விடுங்க. முதல்ல தாத்தா கிட்ட சாரி கேளுங்க. டெல் ஹிம் சாரி. ஓகே? நீங்க என்ன சொல்றீங்க? எங்க கம்ப்யூட்டர் பொய் சொல்லுதுன்னு சொல்றீங்களா? என்ன மிஸ்டர் சீனிவாசன், நீங்களே சொல்லுங்க. ஆமா சார். எங்க டிபார்ட்மெண்ட்டை கம்ப்யூட்டரைஸ் பண்றதுக்கு நிறைய பணம் செலவழிச்சிருக்கோம். எத்தனை டெண்டர் வந்துச்சு தெரியுமா? டு ஹெல் வித் யுவர் டெண்டர், டு ஹெல் வித் யுவர் கம்ப்யூட்டர். அண்டர்ஸ்டாண்ட்? கம்ப்யூட்டரை ஹேண்டில் பண்றது யாரு? மனுஷங்க தானே. அவங்க தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த டேட்டாவை ஃபீட் பண்ண ஆபீசரை முதல்ல கூப்பிடுங்க. சர்மா சார், நீங்களா சொல்லுங்க இவங்களுக்கு. சர்மா சார் வந்தா ஒத்துக்குவோமா? கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க இறந்துட்டீங்கன்னு பேப்பர்ல நியூஸ் வந்துச்சுல. சோ ஒருவேளை அந்த ஆபீசர் அந்த நியூஸை படிச்சுட்டு இதுல ஃபீட் பண்ணிருக்கலாம்ல. அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இத பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்கிட்ட என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் நான் வேலை பார்க்க முடியும். ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்க இருந்து கொஞ்சம் கிளம்புறீங்களா? என்ன கொஞ்சம் வேலை செய்ய விடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ சொன்னா நான் இங்கிருந்து போயிடுவேனா? முதல்ல நான் ஒன்ன கவனிக்கிறேன். லிசன் மிஸ்டர், நாங்க இங்க இருந்து போறதா இல்ல. தாத்தா நீங்க உயிரோட தான் இருக்கீங்கங்கறத நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். என்ன சுகானா, தாத்தா ஏற்கனவே உயிரோட தானே இருக்காரு. ஆனா இந்த கழுதைக்கு அது புரிய மாட்டேங்குதே. எல்லாரும் பாருங்க, நான் தான் அம்பர்நாத் கஷ்யப்னு ஒத்துக்கிறான். ஆனா நான் உயிரோட இருக்கிறது ஒத்துக்க மாட்டேங்கிறான். தாத்தா நெக்ஸ்ட் டைம் ப்ளீஸ் உங்க பென்ஷன் எல்லாம் பிரைவேட் கம்பெனி ஹேண்டில் பண்ண விட்டுருங்க. அவங்க இதெல்லாம் ரொம்ப அழகா ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணுவாங்க. உங்க டிபிஐ கூப்பிடுங்க சீக்கிரம். அது வந்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவர்கிட்ட பேசிக்கிறேன். அவரை கூப்பிடுங்க சீக்கிரம் கூப்பிடுங்க. சீனிவாசன் சார், நீங்க உங்க வேலையை பாருங்க. சர்மா சார், நீங்களும் போங்க போங்க ப்ளீஸ். நீங்க எல்லாரும் உங்க வேலையை பாருங்க. பாருங்க, நீங்க எதுக்காக நிக்கிறீங்க? உட்காருங்க, உட்கார்ந்து பேசுவோம். சரி சரி, நீங்களும் உட்காருங்க. சுகானா சுகானா, இங்க பாருங்க, என்னால உங்க ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்னால என்ன பண்ண முடியும்? என் கை கட்டி போட்டிருக்கே. அப்படின்னா அப்படின்னா எங்க நிலைமையும் புரிஞ்சுக்கங்க. முதல்ல நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு எங்களுக்கு ப்ரூஃப் வேணும். அதுக்கு நீங்க போய் உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும். ஆதாரம் எனக்கு கிடைச்ச உடனே உங்களோட பென்ஷன் செக்கை உடனே உங்க கையில கொடுத்துடுறேன். கேப்பா, நான் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கேன், உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன், லோன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். நான் உயிரோட இருக்கிறதுக்கு இது ஒரு சாட்சி போதாதா உனக்கு? எங்களோட ரெக்கார்ட் படி நீங்க ஆல்ரெடி செத்து போயிட்டீங்க. அப்படின்னா உங்க மிஸ்டேக்கை நீங்க திருத்திக்க மாட்டீங்களா? மிஸ்டேக்கா? என்ன மிஸ்டேக்? இறந்தவர் எப்படி இறந்தவர் தானுங்க. திரும்ப திரும்ப தாத்தா ஒரு நிமிஷம், நீங்க உங்க டேட்டாவை காட்டுங்க ப்ளீஸ். பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. நீங்க பாருங்க. நான் பாக்குறேன்ல. ஐயோ, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? என்ன மேடம், என்ன காரியம் பண்ணிருக்கீங்க நீங்க? இப்ப வேலையை பாருங்க. நிறைய வேலை இருக்கு. நீங்கல எல்லா ரெக்கார்ட்ஸையும் தேடுங்க. இதுல தாத்தது மட்டும் இல்ல, உன் ரெக்கார்ட்ஸும் இருக்காது. ஆல்ரைட், வாங்க தாத்தா போலாம். இங்க பாருங்க தாத்தா, நீங்க உயிரோட இருக்கீங்க, பயப்படாதீங்க. நாங்களாம் இருக்கோம்ல. வாங்க வீட்டுக்கு போலாம் வாங்க.
அது வந்து ஆ தேங்க்யூ சஞ்சனா, தேங்க்யூ ஸோ மச். வாட்? நீ ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்டா போய் பாரு. கம் ஆன் சஞ்சனா, நாட் அகைன். நோ, ஐ அம் சீரியஸ். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? காலங்காத்தால எனக்கு ஃபோன் பண்ணி டூத் பேஸ்ட் வாங்கிட்டு வான்னு சொல்ற. ஐ மீன், எந்த ஆங்கிள் இது நார்மல் பிஹேவியரா தெரியுது? அது ஹெட்ஏக். 2 நாளா எனக்கு பயங்கரமான ஹெட்ஏக்கா இருக்கு. சீரியஸ்லி, யா. ஐ எம் சாரி, தேவையில்லாம நான் உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன். ஆனா உனக்கு கால் பண்ணதுக்கு அப்புறம் நானும் நல்லா யோசிச்சு பார்த்தேன். எதுக்காக உனக்கு கால் பண்ணி உன்னை டிஸ்டர்ப் பண்ணுன்னு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இது இன்னும் காம்ப்ளிகேட்டட் விஷயமா இருக்கு. முதல்ல நீ எனக்கு ஃபோன் பண்ண, அப்புறம் ஏன் பண்ணன்னு யோசிக்கிற. அதான் சாரி சொல்லிட்டேனே சஞ்சனா. சஞ்சனா, எனக்கு இந்த ஊர்ல உன்னை தவிர வேற யாரையுமே தெரியாது. நீ மட்டும்தான் இருக்க. ஓகே, இட்ஸ் ஓகே, ஆல் ரைட். உனக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொன்னியே, ஏன் நீ டாக்டர் கிட்ட போகல? இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நான் மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன். ஐ வில் பி ஓகே. நீ ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? இல்ல மறுபடியும் நாளைக்கு காலைல ஃபோன் பண்ணி முட்டையும் பிரெட்டும் வாங்கிட்டு வான்னு சொல்ல போறேன்? இல்ல, நான் சாப்பிட்டேன். காஃபி அண்ட் சாண்ட்விச். சோ இப்போ நீ பிரேக்ஃபாஸ்டும் சாப்பிட்டு முடிச்சிட்ட. இருந்தாலும் பிரஷ் பண்ணிடு. சோ உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு. கிளம்பவா? யா, ஷியோர். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய். ஐ எம் சாரி சஞ்சனா. இப்போதைக்கு என்னை பத்தி உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் ஒன்று வரும்ல, அன்னைக்கு எந்த ஒளிவு முறையும் இல்லாமல் நான் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லுவேன். ப்ராமிஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுவனா, ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? பென்ஷன் ஆபீஸ்ல தாத்தாவை டெட்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. யா. அப்பா அப்பா ஒண்ணு இல்ல. என்னப்பா அதெல்லாம் உங்க தலையில என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன்? அப்பா தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப திரும்ப நான் சொல்லணுமா? அதான் அவ சொன்னால கேட்டுக்காங்க. ஏன்டா நீ சொல்லடா. மாமா, தாத்தாவுக்கு பென்ஷன் கிடைக்கல. அடுத்தது சொல்லு. சும்மா பென்ஷனை பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் செத்து போயிட்டேன்னு அவன் சொன்னான், அதை சொல்ல மாட்டியா? ஏய் வா, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். எனக்கு எதிரா யாரோ சதி செய்யறாங்க. எனக்கு எதிரா சதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் உயிரோட இருக்கும் போதே என்ன கொல்ல பாக்குறாங்க. விடமாட்டேன். ஊக்கையா, இத பாரு, நான் அவ்வளவு சுலபத்துல என்னுடைய காரியங்களை பண்ண விடமாட்டேன். என்ன இதெல்லாம்? அப்பா, என்ன நடக்குதுங்க? நீங்க தான் நல்ல குத்துக்கல்லாட்ட உயிரோட இருக்கீங்களே, நீங்க எப்படி சாக முடியும்? அவன் தான் சாக போறான், அந்த கிளர்க்கு. நான் உயிரோட இருக்கும் போதே என்ன சாக அடிச்சிட்டான். நீ சொல்லு, நீ சொல்லு எனக்கு. நான் இருக்கேனா இல்லையா? என்னப்பா கேள்வி இது? நீங்க நல்லா இருக்கீங்க. என்ன சந்தேகம் உங்களுக்கு? நல்லா இருக்கேல்ல?
இருக்கேன். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, தாத்தா இங்க பாருங்க, நீங்க நடந்து ரொம்ப களைப்பாயிட்டீங்க. கொஞ்சம் உட்காந்து பேசுங்க. உட்காருங்க, வாங்க வந்து உட்காருங்க. தாத்தா நீங்க உட்கார்ந்தாலும் உயிரோட தான் இருப்பீங்க, உட்காருங்க. அதுவும் சரிதான். என்ன தாத்தா நீங்க நோ ஸ்ட்ரெஸ். நீங்க உயிரோட இருக்கீங்களா இல்லையாங்கிறதுக்கு அவங்க கிட்ட ப்ரூஃபே இல்லையே. என்னது? ஆமா, உங்க முன்னாடி தானே சுகானா கம்ப்யூட்டர்ல உள்ள எல்லா டேட்டாவையும் டெலீட் பண்ணா. நீங்களும் தானே பாத்தீங்க. சோ ஒரு நிமிஷம் நீங்க வாங்க வா. என்ன நீ என்ன காரியம் பண்ணிருக்க சுகானா? இது நாளைக்கே போலீஸ் கேஸ் ஆகும் தெரியுமா? அட சில் யா இஷான். அவ சரியா பண்ணிருக்கா. அவ சரியா தான் பண்ணிருக்கா. இவன் தைரியசாலிடா. இவன் செஞ்ச காரியத்துக்கு நீ பெருமைப்படணும். டேய், இவன் மட்டும் சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தானா நான் அடிச்சு சொல்லுவேன், நம்ம தேசத்துக்கு கிடைச்ச சுதந்திரத்துல இவளுக்கும் பங்கு உண்டுன்னு. ரியலி தாத்தா? பாரத் மாதா கி ஜெய். ஐயோ சுகானா, டேட்டாவுக்கு எதுக்குமா சுதந்திரம் கொடுத்த? அதான் மாயமாக்கிட்டே டெலீட் பண்ணிட்டே. நான் உயிரோட இல்லன்னா அந்த கிளர்க்கும் உயிரோட இல்லதா தெரிஞ்சுக்க. இப்ப பாரு, என் பென்ஷனை விடு, அவனுக்கு சம்பளம் கூட கிடைக்காது. கிடைக்காது, அவனுக்கு சம்பளம் கிடைக்காது. அப்பா ஒரு நிமிஷம் அமைதி. இப்ப அமைதியா இருக்கணும். ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை தானே. அட எனக்கு என்ன ஆக போகுது? நான் தான் செத்துட்டேனே. இல்ல தாத்தா, நீங்க உயிரோட தான் இருக்கீங்க. You are alive. See? சபாஷ் சபாஷ் சுஹானா. நீ போடா. சபாஷ். பாத்தியா நான் உயிரோட இருக்கேன்னு இவ சொல்லிட்டா. நான் உயிரோட தான் இருக்கேன். நான் உயிரோட தான் இருக்கேன். இந்த வீட்ல ஏன் இவ்ளோ சீக்கிரம் டின்னர் சாப்பிடுறோம்னு எனக்கே தெரியல. எங்க அம்மா வீட்ல எல்லாரும் இப்பதான் டீ டிஃபன் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ராகுல், விரல் தேஞ்சிர போகுது, கொஞ்சம் நிறுத்துங்க. முதல்ல சாப்பிட ஆரம்பிங்க. ஹாய் மம்மி. அட என்னாச்சு? இன்னைக்கு யாரும் டிவில ஒருத்தரோட ஒருத்தர் சண்டைலாம் போட்டுக்கலையா? நீ இன்னும் சாப்பிடவே இல்லையா? ஓஃப், எல்லாமே ஆறி போயிருக்குமே. இவர் கையை தொடச்சிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஆறி போயிடுது. சுத்தமா இருக்கிறது முக்கியம் தானம்மா. தினம் ஏன் சிக்கன்? யாருக்கு பிடிக்கும் அப்படி? அத்தை, நான் உங்க பிள்ளைக்கு முட்டை சமைச்சு கொடுத்தேன்னா அது உடனே பிரேக்ஃபாஸ்ட் ஆயிட்டோம்னு சொல்லிடுறாரு. காய்கறி சமைச்சா அதை சுத்தமா தொடவே மாட்டேங்கிறாரு. சரி, மீன் சமைக்கலானா அதை நீங்க எனக்கு சொல்லியே கொடுக்கலையே. சரி, மட்டன் சமைக்கலானா அதுல கேலரிஸ் ஜாஸ்தி, வேண்டாங்கிறாரு. அப்புறம் சிக்கன் தான் இருக்கு, அதுல என்ன செய்ய முடியும்? ஏன் பன்னீர், மட்டர், ஆலு கோபி இதெல்லாம் கூட சமைச்சு கொடுக்கலாமே. இங்க பாரு, என் புள்ள ஏன் கண்ணு முன்னாடியே எடுத்து வச்சு சாப்பிடறான். அவனுக்கு மிளகா போடாம பருப்பு பண்ண தெரியாது. அவனுக்கு மிளகா போட்டாதான் தால் உங்களுக்கு பிடிக்கும்னு பண்ணுன. ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியா எப்படி சமைச்சு கொடுக்க முடியும்? உனக்கு எப்படியும் சமைக்க தெரியாது, அதான் சமைக்கிறதுக்கு சமையல்காரி இருக்காளே. அட்லீஸ்ட் அவ பக்கத்துல நின்னு எப்படி சமைக்கிறான்னு பாக்கலாம்ல. அப்பதானே அவளும் ஒழுங்கா சமைப்பா. போ, ஃப்ரிட்ஜ்ல சாசேஜ் இருக்கு, அதை ஃப்ரை பண்ணி கொண்டு வா. என் பையன் என் கண்ணு முன்னாடியே இப்படி சப்பாத்தி தாலும் சாப்பிட்டா. மாம் நிஜமாவே எனக்கு எதுவும் வேண்டாம். அப்புறம் மாம், நீங்க நம்மளோட புது வீட்டோட லே அவுட் பாத்தீங்களா? நோ. யூ ஹாவ் டு see it. அந்த டேபிள்ல இருக்கு, லே அவுட்டும் இருக்கு, போட்டோகிராஃப்ஸும் இருக்கு மாம். இன்னும் கொஞ்சம். வேண்டாம். வாவ், ரொம்ப அழகா இருக்கு. With great view. வெரி கிளாஸி. ராகுல், எதுக்கு இவ்ளோ ஆடம்பரம்? எதுக்காக இப்ப இவ்ளோ பணத்தை வேஸ்ட் பண்ணணும்? அட, நம்ம வீட்டுக்கு தானே செலவு பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்? அந்த வீட்ல இருக்க போறது நம்ம 4 பேர் தான். அதுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய வீடு? ஸ்டேட்டஸ்னு ஒரு விஷயம் இருக்கு, புரிஞ்சுதா? அப்பன்னா நம்ம மட்டும் தங்கறதுக்கு இல்ல வீடு. நம்ம வீட்ல பெரிய பெரிய கம்பெனிஸை சேர்ந்த டாப் பொசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க, அதுக்காகத்தான். யூனோ, அன்னைக்கு ஒரு நாள் மிஸ்ஸஸ் சர்மாவை பார்த்தேன்.
நாம நம்ம புது பங்களாவுக்கு ஷிஃப்ட் ஆக போறோம்னு அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க போல இருக்கு. அவங்க அப்படியே வாயை பொளந்துட்டு நின்னாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இதோட மதிப்பு 2.5 கோடி இருக்குமான்னு. அத்தை, 2.5 கோடி ரூபாய் நம்ம வீட்ல ஒண்ணும் இல்ல. பேங்க்ல இருந்து லோன் எடுக்கிறோம். அதை திருப்பி வேற கட்டணும்ல. சோ அப்பன்னா உனக்கு என்னோட சேலரி தெரியும்ல, என்னால கட்ட முடியாதா என்ன? ராகுல், ஆஃப்டர் ஆல் இது ஒரு வேலை. இன்னைக்கு இருக்கத நாளைக்கு இருக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? கொஞ்சம் உளறத நிறுத்துறியா? உன் வாயில எப்பவும் நல்ல வார்த்தையே வராதா? அத்தை, நான் சொல்றதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம என்னைக்குமே ஆசைப்படணும். எங்க தகுதி உங்க வீட்டு தகுதியை விட பெருசுதான். ஏன் தொட்டதுக்கெல்லாம் நீங்க என் வீட்ல உள்ளவங்களையே இழுக்கிறீங்க? அவங்க உங்களை என்ன பண்ணிட்டாங்க? ஏன்னா நீயும் உங்க வீட்டு ஆளுங்களும் சேர்ந்து என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்க. ஒன்னு சொல்லவா ராகுல்? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே உங்க அம்மா சாப்பாட்டுல எலி மருந்த போட்டுலாமான்னு தோணுது. How dare you? It's very unhygienic yaar. இந்த எலி மருந்து போடுறதுலாம் சவுடி பஜார் டைப்பியா? கொஞ்சம் கிளாஸியா திங்க் பண்ணு. கிளாஸினா என்னன்னு காட்டுறாரு. நான் என்ன விளையாட்டு சொன்னேனா? இதுல விளையாடணுமா? கேக்குறேன்ல, சொல்லுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது யாருக்கு? உனக்கு தான். ரியலி? ஹவ் ஸ்வீட். நான் ஒரு வேலை பண்றேன். நான் உனக்கு டான்ஸ் சொல்லி தரேன். நான் போனதுக்கு அப்புறமா உனக்கு இந்த சுஹானா பாஜ்பாய் சொல்லி கொடுத்த டான்ஸ் ஞாபகம் இருக்கும். சோனா என்ன பைத்தியமாக்கிடுவான்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் 2 பேரும் ஒன்னாவே இருந்திருக்கோம். எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு சந்தோஷம், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஆனா சோனாவோட மனசுல என் மேல கொஞ்சம் கூடவா காதல் இல்ல. இஷான், என்ன இவ்ளோ சீக்கிரம் படுத்துட்ட? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, தூக்கம் வந்துச்சு, அதான் வந்து படுத்துட்டேன். தூக்கம் வருதா? வாட் நான்சென்ஸ். இந்த ஆக்டிங்லாம் என்கிட்ட நடக்காது. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. எழுந்துரு சீக்கிரம் எழுந்துரு. நீ இவ்ளோ சீக்கிரம்லாம் தூங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். எனக்கு தூக்கம் வரலன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் எத்தனை நாளா உன்னை பார்த்துட்டு இருக்கேன். நீ தூங்குறது, எந்திரிக்கிறது, நிக்கிறது, உட்கார்றது, மார்னிங் ஈவினிங், எனக்கு எல்லாம் தெரியும். நீ எப்ப தூங்குவ, எப்ப எழுந்திருப்ப. அப்படியா? என்னை பத்தி இவ்வளவு தெரியுமா உனக்கு? அப்ப சரி, உனக்கு என்னை பத்தி வேற என்னென்ன தெரியும் சொல்லு. உன்னை பத்தி எனக்கு நிறைய விஷயம் தெரியும்.
நீ ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அப்புறம் யா, யூ ஆர் a very very decent man. நல்ல பையன், டீசென்ட் மேன். இது குவாலிட்டி இல்ல, என் லைஃபோட மிகப்பெரிய ட்ராஜடி. இந்த நல்ல குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயத்தை இழக்கிறதுக்காக என்னை ரொம்ப வற்புறுத்துது.